வாழ்க்கையில் இது வரைக்கும் லவ் படமே அமையலை. ஆனால் என்னுடைய தம்பியோடைய முதல் படம் எனக்கு என்னெல்லாம் கிடைக்காம வந்ததோ அதெல்லாம் அவர் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்டை நான் செட் பண்ணி கொடுத்தேன் அப்படிங்கிற ஒரு மேட்ரு சொன்னார். ஸோ நம்ம கூட இப்போ ஜாயின் பண்ண போகிறது உங்களோட ஹீரோ, நம்மளோட ஹீரோ ருத்ரா ஆன் ஸ்டேஜ் வித் யுவர் பிக் கிளாப்ஸ். ப்ரோ பிடிச்சிட்டிங்க, ப்ரோ பிடிச்சிட்டிங்க. ரைட், ஓகே, சூப்பர். ருத்ரா, என்னதான் நம்ம நிறைய விஷயங்கள் வந்து நம்ம பேசினாலுமே ஒரு ஆக்டரோடைய ஜேர்னி, உங்களை நீங்கள் பண்ண ப்ரிப், இதை பற்றி எல்லாமே நீங்கள் சொல்லியிருந்தீங்க. இதெல்லாம் தாண்டி இந்த படத்தோடைய ஒரு கோர் என்ன அப்படின்னா, ஒரு சினிமாவே அணுவாக பார்த்து ரசித்து அது மாதிரியே ஃப்ரெண்ட்ஸ் கேங்கை உருவாக்குற ஒரு பையன், அது மாதிரியே லவ் பண்ணுற ஒரு பையன், அது மாதிரியே லைஃபோடைய ஆஸ்பிரேஷனான விஷயங்களை பார்க்குற ஒரு பையனுடைய கதை மாதிரி தெரியுது எங்களுக்கு. கரெக்டாக சொன்னா? ஓரளவு கரெக்ட். ஓரளவு ஓகே. ஸோ அப்படி இருக்கிற ஒரு ருத்ரா, இந்த படம் என்ன மாதிரி ஒரு படமாக உங்கள் லைஃப்பில் இப்போ ஃபர்ஸ்ட் படமாக அமைஞ்சிருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள். இந்த படம் என்ன மாதிரியான ஒரு ஃபிலிம், ஐ மீன் இம்பாக்ட் வந்து உங்களுடைய லைஃப்பில் உங்களுக்கு கிடைச்சது அப்படின்னு சொல்லலாம். ஸோ தேங்க்யூ பிரதர், ஃபஸ்ட்டு இன்டர்வியூ கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸு. இந்த படம் வந்து என்ன பேசுதுன்னா, இந்த படத்தோட அவர் சொன்ன மாதிரி நிறைய ரிலேஷன்ஷிப்ஸ் பற்றி பேசுது. நம்ம வேறு வேறு ஸ்டேஜில் லவ்வோட புரிதல் ஒன்று இருக்கும்ல, நம்மளுக்கு டீனேஜராக இருக்கும்போது வேறு ஒரு புரிதல் இருக்கும், 20-25 இருக்கும்போது அந்த மாதிரி வேறு வேறு ஸ்டேஜில் புரிதல் இருக்குது. ஸோ இதில் நான் சொல்லிட்டேன்னா ரொம்ப சொல்கிற மாதிரி ஆகிடும். பட் இதில் ஒரு மெயின் விஷயம் வந்து நான் என் லைஃப்லேயே அதுக்கப்புறம் தான் ஆக்சுவலாக இந்த படம் பண்ணதுக்கப்புறம் தான் என் லைஃப்லேயே அப்ளை பண்ணுவேன். என்னன்னா சிம்பிளாக சொல்லியிருந்தேன், ரொம்ப கோவப்படக்கூடாது. ஓகே, ஸோ ஷார்ட் டெம்பராக இருக்கக்கூடாது, முன்கோவப்படக்கூடாது அப்படின்றீங்க. ரொம்ப முன்கோவம் இருக்கக்கூடாது, அக்ரெசிவாக ரொம்ப தேவையில்லாமல் கோவத்தால் பல விஷயங்கள் நம்ம லைஃப்பில் அப்படி இப்படி லூஸ் பண்ணிடுறோம். அந்த கோவத்தை கண்ட்ரோல் பண்ணாலே பல பிரச்சனைகள் சால்வ் ஆகிடும்ன்றது தான் ஒரு மாதிரி ஒரு மெசேஜ். ரைட், சூப்பர். அது ஒரு பெரிய டேக்அவேவாக உங்களுக்கு இருந்தது இல்லை? ரைட், ஓகே. அதாவது வந்து இண்டஸ்ட்ரியிலே வந்து எல்லாரும் பார்த்து பொறாமப்படுற ஒரே ஒரு பிரதர்ஸ் சொல்லலாம் நம்ம, வெங்கட் பிரபுவும் பிரேம்ஜியும் சொல்லுவாங்க. ஏன்னா அவர் படத்தில் கதை இருக்கோ இல்லையோ பிரேம்ஜி வந்துகிட்டே இருப்பார் விபி சார் படத்தில். அந்த வரிசையில் இப்போ இண்டஸ்ட்ரியில் எல்லாருமே ஆக்சுவலாக பார்த்து சந்தோஷப்படக்கூடிய ஒரு பிரதர்ஸாக நம்ம பார்க்க போகிற விஷ்ணு விஷால் சார் அண்ட் ருத்ரா, அவங்க 2 பேருமே இருந்துகிட்டு இருக்காங்க. உங்களை இந்த மேடைக்கு கொண்டு வந்து அந்த நபரை வந்து கீழே இருந்து நம்ம மேலே கண்டிப்பாக கூப்பிட்டு தானே ஆகணும். சரி, இப்போ ஒரு ஆங்கராக வந்து நான் அவரை நிறைய விஷயங்கள் அவரை பற்றி நான் ஆடியன்ஸ்கிட்டே நான் பேசினேன், நானும் இப்போ வரைக்கும் பேசிக்கிட்டே தான் இருக்கேன். உங்கள் பிரதரை இந்த ஸ்டேஜுக்கு நீங்கள் எப்படி இன்வைட் பண்ணுவீங்க? ஓகே ஓகே டக்குன்னு கேட்டானே, என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. கேட்டிங்களே, என்ன சொல்கிறது? ரைட், ஓகே, யோசிச்சு கூட சொல்லுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, ஸோ ப்ளீஸ் வெல்கம் த டேஷிங் சார்மிங் ஸ்டார் விஷ்ணு விஷால் ஆன் ஸ்டேஜ் ப்ளீஸ். விஷ்ணு சார், ஆக்சுவலாக வந்து எனக்கு தெரியும், பொதுவாக வந்து பிரதர்ஸ்குள்ளே யாருமே ஒருத்தர் காம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிறது இல்லை, புகழ்றது இல்லை, ஐ லவ் யூ அப்படிங்கிற ஒரு விஷயம் கூட வந்து நம்ம யாருமே சொல்கிறது இல்லை. ஸ்டேஜில் கூப்பிட்டேன் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பிட்டா, இல்லைனா வந்து அப்பப்போ இந்த மாதிரிலாம் சொல்லுவாப்லையா? ஆக்சுவலாக ருத்ராவுக்கு எனக்கும் கிட்டத்தட்ட ஒரு 10 years டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ எங்கள் டைம் லைன்ஸே வேறையாக இருந்தது. ஸோ எங்களுக்குள்ள காம்படிஷனுங்கிறது இல்லவே இல்லை. எப்போவுமே ஜாலியாகவே இருப்போம். ஒன்றா வீடியோ கேம் விளையாடுவோம் நிறைய சின்ன வயசில். வீடியோ கேமில் தோத்தானா வெறுப்பேற்றுவேன் அவனை. அப்படி தான் எங்களோட லைஃப் இருந்திருக்கு. அண்ட் கிரிக்கெட் வந்து அவனுக்கும் சின்ன வயசில் பிடிச்சது. ஸோ கிரிக்கெட் ஆடும்போதெல்லாம் வந்து சம்டைம்ஸ் கூட வருவான், மேட்ச் பார்ப்பான். தனி கிரவுண்டில் சேப்பாக்கில் ஆளே இல்லாத கிரவுண்டில் நாங்கள் ஆடிட்டு இருப்போம். ஸோ அந்த மாதிரி மேட்சஸ்லாம் பார்த்துருக்கான். ஸோ இப்படி தான் ஒரு ஜாலியான ஒரு வைப் தான் எங்களுக்குள்ள. பட் இப்போ ஆஃப் லேட் வந்து இந்த கரியர் சம்பந்தமா நிறைய ஆர்குமெண்ட்ஸ் வருது. பாத்தீங்களா? இல்ல அதான் அது வந்து அந்த கரியருக்குள்ள வரும்போது தான் எங்களுக்குள்ள ஆர்குமெண்ட்ஸ் ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ பட் ஹெல்தி ஆர்குமெண்ட்ஸ் தான். ஏன்னா ருத்ரா வந்து முருகதாஸ் சார் கிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டரா ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ அவனுக்கு அந்த கிரியேட்டிவ்ல கொஞ்சம் மைண்ட் நிறைய வேலை பார்க்குது. அதனால வந்து கிரியேட்டிவா நிறைய விஷயங்கள் இன்புட் கொடுப்பாரு. ஸோ அந்த விதத்துல தான் நாங்கள் சண்டை போட்டுப்போம், ஆர்கியூ பண்ணுவோம். ரைட், ஓகே. ஸோ இப்போ நீங்கள் 2 பேரும் இங்கே இருக்கும்போது நீங்கள் பிரதர்ஸாக இங்கே நிற்கிறீங்க, ஏன் கூட ஜாயின் பண்ணுறதுக்கு என் பிரதரே நான் கூப்பிடலாம்ல? ஆக்சுவலாக ஒரு ப்ரோட்காஸ்ட் ஒன்று வந்து நம்ம ஒரு மினி ப்ரோட்காஸ்ட் நம்ம பண்ணலாம். ஏன் கூட ஜாயின் பண்ணுறதுக்காக என் பிரதர் சந்தோஷ் ஆன் ஸ்டேஜ் ப்ளீஸ். ஹாய் ஹாய். அண்ட் படத்தில் வந்து நான் ஃபஸ்ட்டு ஃப்ரேம்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் இருக்கிறேன். கேமியோலாம் கிடையாது. கிட்டத்தட்ட 35-40 நிமிஷம் இருக்கேன். படம் ஃபுல்லாகவே இருக்கிறேன் நான். ஸோ நான் வந்து படத்தில் விஷ்ணு விஷால் ஹீரோவாகவே வரேன். அண்ட் ருத்ரா வந்து ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர், என்கிட்ட கதை சொல்கிறதுக்கு வராரு இந்த படத்தில். அதுதான் என்னோட ரோல். ஸோ கேமியோலாம் கிடையாது, தப்பா சொல்லாதீங்க. கிளாரிஃபை பண்ணிட்டீங்க சார். கிட்டத்தட்ட நானும் பார்ட் ஆஃப் த ஃபில்ம். நான் ஒரு நல்ல கேரக்டர் பண்ணியிருக்கேன்னு சொல்லுவேன். எனக்கு ரொம்ப பர்சனலாக ஆக்சுவலாக ட்ரெய்லரில் ஒரு டயலாக் இருக்கும், எனக்கு
லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி ஃபெயிலியர் ஆயிருக்கு. அது வந்து என் லைஃபோட ரிலேட் பண்ணி தான் நான் பேசியிருக்கிறேன். நீங்கள் படம் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். ஸோ என் புரிதல் லைஃப் பற்றி, லவ் பற்றி, ரிலேஷன்ஷிப் பற்றி என்னவா இருக்கோங்கிறது தான் என் லைஃப்பில் நான் புரிஞ்ச விஷயம் தான் இந்த படத்தில் நீங்கள் என் கேரக்டர் வழியாக பார்ப்பீங்க. கிரேட் சார். பில்லியனான ஒரு விஷயத்த சொல்லி ஆக்சுவலாக இங்கே பிரேக் பண்ணிட்டார். நானும் ஆக்சுவலாக நினச்சிருந்தேன் விஷ்ணு சார் கேமியோ அப்போ எவ்வளோ நேரம் வருவார், ஒருவேளை செகண்ட் ஹாஃபுக்கு அப்புறம் வருவாரா, இல்லாட்டி ஃபர்ஸ்ட் ஹாஃபோட எண்டில் வருவாரா, இன்டர்வியூவில் வருவாரா அப்படிங்கிற மாதிரியான பல கேள்விகள்லாம் இருந்தது. நேற்று ஒரு ஸ்பெஷலான விஷயம் நடந்திருக்கு. எஸ் சார். அது கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணோம். கண்டிப்பாக. ஆமீர் கான் சார் படம் பார்த்தாரு நேற்று. வாவ். அண்ட் படம் பார்த்துட்டு செகண்ட் ஹாஃப் வந்து லைட்டாக கண் முடிஞ்ச உடனே அவர் கண்ணீர் விட்டார். ஃபுல்லாக கண்ணெலாம் தொடச்சி பேசினார். இட் வாஸ் வெரி இம்ப்ரெஸ். அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டார். அவர் சொன்னார், இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்ஸ் பற்றி படங்கள் வர்றது ரொம்ப கம்மியாயிருச்சு. அண்ட் இது வந்து சூப்பராக நீங்கள் எல்லாரும் பண்ணியிருக்கீங்க. அண்ட் ரொம்ப பாராட்டினார் படத்தை. அண்ட் நாளைக்கு அதை பற்றி பேசியிருக்கிறாரு. நாளைக்கு வரும் வெளியே. பட் ஐ வாஸ் வெரி ஹாப்பி. ஏன்னா இது ஒரு பயங்கரமான மூமெண்ட். தம்பிக்கிட்ட சொன்னேன், நான் படத்துலேயும் படம் வந்து அமீர் கான் பார்க்குறாரு, உனக்கு வேறு என்ன வேணும் அதுக்கப்புறம். அண்ட் ஃபஸ்ட்டு படம் பார்த்தீங்கன்னா ருத்ரா ஒர்க் பண்ண படம் தர்பார். ஸோ ரஜினி சார் படம். ஸோ இப்படி இவனுக்கு என்னன்னு தெரியல, லக்கு மேலே லக்கு நடந்துகிட்டே இருக்குது. பட் ஹார்ட் ஒர்க்கிங் கை, கண்டிப்பாக ஹார்ட் ஒர்க் இருக்குது. ஸோ ஹார்ட் ஒர்க் இருக்கிறதுனால தான் இதெல்லாம் கிடைக்குதுன்னு நான் சொல்லுவேன். ஸோ நேற்று ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அண்ட் ருத்ராவோட அப்பா வந்து பயங்கரம் இமோஷனல் ஆகிட்டார் நேற்று. ஏன்னா அவர் வந்து நிறைய படங்களில் ஒரு சீன் நடிச்சிருக்காரு. அவருக்கு தான் சினிமா ஆசை. ஸோ ஒவ்வொரு சீன் நடிச்சிருக்கிறாரு. ஆனால் அவரால் மேலே வர முடியல, சினிமாவில் சக்ஸஸ் கொடுக்க முடியல. அவர் வந்து அவரோட ஆசை தான் என்னெல்லாம் வந்து சினிமாக்குள்ளே போக சொன்னார். அவரோட ஆசை தான் ருத்ராவும் வந்த காரணம். அவர் வந்து நேற்று அமீர் கான் மாதிரி ஒருத்தர் படம் பார்த்து, என் பையன் படம் பார்த்து இப்படி இமோஷனல் ஆகிறாருன்னு சொல்லி அவர் அழுவ ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ ஒரு பயங்கரமான மொமெண்ட்டாக இருந்தது நேற்று. அது உங்க எல்லாரோட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். அண்ட் என் பொண்ணுக்கு பேரும் அமீர் கான் சார் தான் வச்சிருக்கிறாரு. மீரான்னு பேரு. ஸோ படத்தில் ஹீரோயின் பேர் மீரா. அது இன்சிடென்ட்டாக ரிலேட் ஆயிடுச்சு எல்லாமே. சார் எனக்கு டவுட்டாக இருக்கு, உங்கள் ஃபேமிலி ரேஷன் கார்டில் அமீர் கான் சார் பேர் இருக்கா? அது மட்டும் தான் என்ன ஜாயின் பண்ணலாம்னு நினைக்கிறேன். கூடிய சீக்கிரம் வந்துடும்ல. அதாவது ஆமீர் கான் சார் படம் பார்த்தாரு அப்படின்னு சொல்லிட்டு அம்ஜிகரையில் இருக்கிற ஸ்கை வாக்கில் அந்த மேட்டரை வந்து ஃபர்ஸ்ட் சொன்னார் பார்த்தீங்களா? அதுக்கு ஒரு பெரிய கிளாப் பண்ணலாம். ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு நமக்கு கிரியேட் ஆகுது. ஜூலை 11 வர போகிற ஓஹோ என் பேபி எல்லாருமே தேட்டரில் பாருங்க. சார் இப்போ நீங்கள் 2 பேர் இருக்கீங்க. நம்ம ஆக்சுவலாக நம்ம 4 பேர் சேர்ந்து ப்ரோகாஸ்ட்லாம் நிறைய பேசணும். என் பிரதர் வந்து உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு. ஸோ அவர்கிட்ட கொடுக்கலாமா? தேங்க்யூ. ஆக்சுவலி வந்து எனக்கு அவன் மேலே செம்ம காண்டு ப்ரோ. கியூட்டிஸ்லாம் வரும்போது கூப்பிடல, ப்ரோகாஸ்ட்னா மட்டும் பேச்சுலராக மட்டும் கூப்பிட்டுறான் மேலே வாங்கன்னு சொல்லிட்டு. பட் நீங்கள் சொல்லிருந்தீங்க ஹவு லக்கி ஹி ஹேஸ் டு பி அப்படின்னு சொல்லிட்டு. அமீர் கான் சார் படம் பார்த்தாரு, ரஜினி சார் கிட்ட ஐடியா பண்ணிருந்தாரு. பட் இதெல்லாம் தாண்டி ஒரு லக்கியஸ்ட் மூமெண்ட்னா நீங்கள் விஷ்ணு சார் வந்து பிரதராக வச்சுக்கிறது தான் மோஸ்ட் லக்கியஸ்ட் திங்குன்னு நினைக்கிறேன். இப்போ கீழே நிற்கும்போது கூட பேசிகிட்டு இருந்தோம், வெங்கட் பிரபு பிரேம்ஜி ரொம்ப லக்கின்னு சொல்லிருந்தோம். அதை பீட் பண்ணுற மாதிரி சார் வந்து தம்பி ப்ரமோஷனுக்காக, படத்துக்காக துபாயிலேருந்து அக்ராஸ் த குளோப் எல்லா இடத்துக்கும் போய் ப்ரமோஷன் பண்ணி பட்டையை கிளப்பிட்டீங்க. அண்ட் ஜூலை 11 இந்த மேஜிக்கை நம்ம விட்னஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நாங்கள் உங்களுக்கு ஏதாவது ஒரு மேஜிக் கொடுக்கணும்ல. ஸோ அதுக்காக நாங்கள் ஒரு செம்ம பேக்கேஜ் ஒன்று கிரியேட் பண்ணி வச்சுருக்கோம். உங்கள் 2 பேரை வச்சு ஒரு ப்ரோ மேஜிக் ஷோ பண்ணுற மாதிரி. யா ஓகே, நம்ம கூட மெஜிஷியன் இருக்கார் சார். இவ்வளோ நேரம் அவர் தான் க்ரௌடை பயங்கரமாக என்டர்டைன் பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ ஒரு லைவ் மேஜிக் உங்கள் 2 பேரையும் வச்சு அவர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுறாரு. என்னப்பா பார்த்துடலாமா? சத்தம் பத்தல, சத்தம் 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 ஹெவியாக இருந்தால் தான் பயங்கரமான மேஜிக்லாம் வரும். விஷ்ணு சார் அப்படியே வந்து ராட்சசன் கேட்டப்பல மாற்றிடலாமா? பாருங்க ஜாலியாக இருக்கான் அவருக்கு. ஓகே, லெட்ஸ் வெல்கம் விக்னேஷ் ப்ரோ. நல்ல கை தட்டலாம்ப்பா. சூப்பர் சேலஞ்ச் அவங்களுக்கு கொடுக்க போகிறோம். நல்ல ஒரு தடவை பலத்த கைத்தல் கொடுக்கலாமா உங்களுக்காக? அண்ட் தென் நான் உங்களுடைய பிக்கெஸ்ட் ஃபேன். நீங்கள் மேஜிக்லாம் யூஸ் பண்ணி உங்கள் படங்களில் ராட்சசன் வந்து இட்ஸ் ஒண்டர்ஃபுல் ஃபிலிம், நல்ல ஆக்டர். இப்போ இவங்க 2 பேர்கிட்ட வந்து தைரியத்தை மையப்படுத்தி ஒரு மேஜிக் பண்ண போகிறோம். எங்கிட்ட வந்து ஒரு 5 கிராக்கர்ஸ் இருக்குது, ஓகேவா? அதில் வந்து உங்களோட இன்ஸ்டிங்க்ட் எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு செக் பண்ண போகிறோம், ஓகேவா? லெட்ஸ் செக் ஹவ் யுவர் இன்ஸ்டிங்க்ட் ஒர்க்ஸ் அப்படின்றத பார்க்கலாம். என்கிட்ட 5 பட்டாசு இருக்குது. ரெண்டு பேரும் முன்னாடி வந்துருங்க. இப்போ வந்து இது பேர் என்னன்னு படிச்சு சொல்றீங்களா? என்ன பட்டாசு? ஜல்லிக்கட்டு. ஜல்லிக்கட்டுன்னு சொல்லி எழுதிருக்கு. அப்போ வந்து ஒரு வீர விளையாட்டு தான் இப்போ நடக்க போகுது. இப்போ வந்து இங்கே ஒரு 5 பட்டாசு இருக்குது, ஓகேவா? 1 2 3 4 and 5. இப்போ 5 பட்டாசு இருக்குது. இப்போ வந்து ஒமிட்டிங் டைமில் போக போகிறோம், ஓகேவா? உங்களோட இன்ஸ்டிங்க்டை செக் பண்ண போகிறோம். ஃபோக்கஸ். இதில் 4 வந்து வெடிக்காது,
1 ரியலாக வெடிக்கும். ஓகேவா? 4 வெடிக்காது, புஷ் ஆகிடுச்சு. 1 ரியலாக வெடிக்கும். இது வந்து எந்த செட் பண்ணியும் நாங்கள் பண்ணல. ரியலாக இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி பேசி வச்சுக்கிட்டோமா? இல்லை, இப்போ we are meeting for the first time. 1 2 3 3 4 5 எது வேணும் உங்களுக்கு? 1 2 3 3 4 5 1 2 3 இதான் வேணுமா வேண்டாமா? வேணும். அப்போ இந்த ரெண்டை வில் டேக் இட் aside. அப்படியே மிக்ஸ் பண்ணலாம். ஓகே சார், இப்போ நீங்கள் உங்கள் இன்ஸ்டிங்க்ட் 1 2 or 2 3 1 2 1 2 வச்சுக்கலாம், இதை வச்சிடலாம். இப்போ நீங்கள் இதை ரெண்டுத்தையும் கையில் எடுத்துக்கோங்க. கையில் எடுத்துட்டிங்களா? எனி ஒன் எங்கிட்ட கொடுத்துருங்க. ஓகே, அதை வச்சுக்கோங்க. ஓகே, இவங்களோட ஃபைனல் இன்ஸ்டிங்க்ட் இவங்க 2 பேரும் சேர்ந்து கணிச்சிருக்காங்க இதுதான் வெடிக்கும் அப்படின்னு சொல்லி. ஓகேவா? செக் பண்ணிடலாம். பட் சார், இதை நீங்கள் கையில் வச்சுக்கோங்க. இவரோட முதல் படம் அப்படின்றங்காட்டிக்கு இது இவர்கிட்டே செக் பண்ண சொல்லுவோம். இது உங்கள் வாயில் வச்சு நீங்கள் வெடிக்க போகிறீங்க. ப்ளீஸ் கம் ஃபார்வர்ட். நல்ல ஒரு பலத்த கைத்தல் கொடுக்கலாம் அவருக்காக. நல்லா பலத்த கைத்தல் கொடுக்கலாம். ஐயோ, டேபிள்லாம் ஒழுகுதே. ஐயா இப்போதான் ஐயா ஒரு முதல் படம் நடிக்கிறாரு, வாயில வச்சு வெடிக்கிறதா? இல்லை, இதெல்லாம் வந்து ஒரு லெவல் ஆஃப் டெஸ்ட் தான். வாங்க, முன்னாடி வாங்க. ஷோர் பதர், ட்ரை பண்ணலாம். உங்களோட இன்ஸ்டிங் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா? வாயில் வச்சு வெடிக்கணும். சார், சிவாஜி படத்துல தலைவர் வாயில வச்சு வெடிப்பார்ல, அந்த மாதிரி எதிர்பார்க்கல. இல்லை, நீங்கள் வர வரைக்கும் வச்சுக்கலாம். தைரியமாக இருந்தால் வச்சுக்கலாம். இல்லை அப்படின்னா யூ கேன் ஸ்ப்ளிட் இட் டவுன். இல்லையா? இல்லை, கையில் வச்சு ட்ரை பண்ணுறீங்களா? ஓகே, இவங்க யார் இப்போ வாயில் வச்சு பண்ணுன்றவங்க கிளாப் பண்ணுங்க சார். எல்லாரும் கிளாப் பண்ணுறாங்க சார். உங்களுடைய அத்தனை பேர் நம்ம மூவி லவர்ஸ், ட்ரை பண்ணுங்க. ஐயா, பண்ணிடலாம். கொஞ்சம் அப்போ கையில் வச்சுக்கலாமா? ஓகே, கையில் வச்சுங்க. இப்போ ஒரு வேளை உங்களுக்கு பயமாக இருந்தால் தூக்கி போட்டுடலாம். ஆல்ரைட்டா? எம்மால தூக்கி போடுறீங்களா? அங்கே போட்டுருங்க. இஃப் பயமாக இருந்தா. ஓகே, உங்கள் இன்ஸ்டிங்க்ட் தான். ஓகேவா? இப்போது எல்லாருமே சேர்ந்து, இவங்க 2 பேரும் சேர்ந்து இதுதான் வெடிக்கும்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ இதை நீங்கள் பத்திரமா வைங்க. பாக்கி 4 இங்கே இருக்குது, அதில் 1 நீங்கள் வச்சுருக்கீங்க. ட்ரை பண்ணுவோம். பயமாக இருந்ததுன்னா எட்ஜ் வரைக்கும் வந்துட்டு அங்கே கீழே போட்டுடலாம். அவங்க மேலே எங்கே போடுறீங்க? என்னாச்சு? வெடிக்கல. சூப்பர், நல்லா கிளாப் பண்ணலாம். ஒரு பட்டாசு இப்போ வெடிக்கல. ஏங்க, அவங்க மேலே போடாதீங்க. அங்கே போட்டுரு. ஓகே, இப்போ அந்த பட்டாசு நீங்கள் வாங்கிட்டு சார் நீங்கள் வாங்க. இல்லை, வச்சுக்கோங்க சார். அப்போ நீங்களே வச்சுங்க. அப்போ இந்த டெஸ்ட் ஃபுல்லாக இவர்கிட்டே கொடுத்துருவோம். வாங்க, டெஸ்ட் நம்பர் 2 சார். அவங்களையும் இப்போ வாங்க. யார் தைரியமான பெண்மணி யார் இருக்கீங்களோ மேடைக்கு சீக்கிரம் வாங்க. நல்லா கிளாப் பண்ணலாம். சிங்கப்பெண் ஒருத்தங்க மேடைக்கு வராங்க, பட்டாசுன்னு சொல்லியும் கூட. பார்ப்போம், லேட்டஸ்ட் ட்ரை. இதை வாயில் வச்சு வெடிக்கிறீங்களா? இங்கே வாங்க, முன்னாடி வாங்க. தூக்கி போடக்கூடாது. ஓகே, வாயில் வச்சுக்கிறீங்களா? வைங்க, ஒன்றும் இல்லை. சரி, கையிலே வச்சுக்கோங்க. ஆனால் தூக்கி போடக்கூடாது. லேட்டஸ்ட் ட்ரை. இன்னும் 3 தான் இருக்குது. ப்ராபபிலிட்டி ஆஃப் 3 பண்ணிடலாமா? முக்கியமான விஷயம், இங்கே நடக்கிற எந்த விஷயத்துக்கும் நான் பொறுப்பு இல்லை. அவங்க முழுமையாக அவங்களுடைய 2 பேருடைய இன்ஸ்டிங்க்ட் தான். லேட்டஸ்ட் ட்ரை. ஐயோ, வெடிச்சிடும் போல இருக்கே. அம்மா, வெடிக்கல. ஆனால் பயமாக இருக்குல்ல வைக்கும்போது. எனக்கே வெடிக்கும்போது பயமாக இருக்கும்போது எப்படி? நீங்கள் ட்ரை பண்ணுறீங்களா? வாங்க, முன்னாடி வாங்க. வந்தீங்களே, ப்ளீஸ் கம் ஃபார்வர்ட். வாயில் வச்சுக்கோங்க. சும்மா ட்ரை பண்ணுங்க. சும்மா ட்ரை பண்ணுங்க. பயமாக வச்சுக்கோங்க. பயமாக இருந்தால் துப்பிடுங்க. ஓகே, வேணாம்மா? சரி, கையிலே வச்சுருங்க. ஆடியன்ஸுக்கு காமிங்க. ஓகே, கையில் வச்சு இப்போ வெடிக்க போகிறாங்க. திரும்பவும் சொல்கிறேன், அவங்க 2 பேரோட உங்கள் இன்ஸ்டிங் மேலே நம்பிக்கை இருக்கா? உண்மையிலேயே எது வெடிக்குன்னு எனக்கே தெரியாது. இன்ஸ்டிங்க்ட் இல்லையா? அவங்க தான் செலக்ட் பண்ணியிருக்காங்க. இங்கே நடக்கிறதுக்கு நான் பொறுப்பு இல்லை. எனிவே கூட பற்ற வச்சுருவோமா? சார், நீங்கள் 10 மட்டும் ஒரு தடவை வச்சுருங்களேன். இது எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள். 10 வச்சுருங்க சார். ஒட்டுக்கா சேர்ந்து ஓடிடுவோம். ஐயோ, நானும் இந்த பக்கம் வந்துடுறேன். வெடிச்சிடாத அம்மா. நல்லா ஒரு தடவை கிளாப் பண்ணலாமா உங்களுக்கு? அம்மா அடி, சூப்பர். இனி
தாத்தா வாட்ச் பாட்டி வாட்சா வாங்க மேலே வாங்க நீங்கள் உங்கள்கிட்ட ஒரு தடவை ட்ரை பண்ணிடுவோம் வாங்க அவங்களுக்கு ஒரு தடவை நல்லா கிளாப் பண்ணலாம் ப்ளீஸ் கம் அவுட் டு தி ஸ்டேஜ். ஆனால் நீங்கள் வாயில் வச்சு வடிச்சே ஆகணும் கண்டிப்பாக. இங்கே வந்துருங்க, பயமாக இருந்தால் கீழே துப்பிடுங்க. இந்தாங்க சும்மா ட்ரை பண்ணுங்கள், இந்தாங்க வச்சுக்கோங்க. இதில் வந்து 50-50 வெடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, கண்டிப்பாக வெடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. லேட்டஸ்ட் செக். கையிலே வச்சுக்கிறீங்களா? டேக் கேர் பண்ணும் தங்கச்சி தான், ஸோ ஐ ஹேவ் டு டேக் கேர் ஆஃப் ஹர். ஓ நீங்கள் தான் பற்ற வைக்கணுமா? ஓ எந்த காரியம் வந்தாலும் நான் என் கையிலே பண்ணுறேன் அப்படின்றாங்க. சூப்பர். ஓகே தங்கச்சி தான் எங்களே. சூப்பர். வெடிச்சிடாது. அப்பா வெடிக்கலை, நாலுமே அவங்களோட இன்ஸ்டிங்க்ட் வந்து பர்ஃபெக்டாக இருந்திருக்கு. நல்லா ஒரு தடவை கிளாப் பண்ணலாமா உங்களுக்காக? தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் ஒரு தடவை பலத்த கைத்தில் கொடுத்துடலாமா? ஆடியன்ஸ்லேருந்து எதுக்கு நான் கை தட்டணும், அது வெடிக்கும் நான் எப்படி நம்புறதுன்ற மாதிரியே பார்த்துட்டு இருக்காங்க. லெட் அஸ் செக். இதுதான் நீங்கள் வந்து வெடிக்கும்னு சொல்லியிருக்கீங்க. கொஞ்சம் பின்னாடி போய்ப்போமா? ஐயோம்மா இங்கே இருக்கா? ட்ரை பண்ணி பார்ப்போம். என்னெந்த கீழே விழுந்துருச்சு. சார் உங்கள் இன்ஸ்டிங் கரெக்டாக இருக்குமா? கரெக்டாக இருக்குமா உங்கள் இன்ஸ்டிங்? உங்கள் 2 பேரோட இன்ஸ்டிங் கரெக்டாக இருக்கும்னு நம்புகிறேன். ஐயோ and that's the cracker, real bursting cracker. நல்லா ஒரு தடவை கிளாப் பண்ணலாமா உங்களுக்காக? This is how the real instinct works. And thank you so much for coming on the stage. Thank you so much brother. Thank you. உங்களோட இன்ஸ்டிங்க்ட் வேற லெவலில் இருக்கு சார். உங்களோட இன்ஸ்டிங்க்ட் வேற லெவல். 2 பேரும் சேர்ந்து கரெக்டான இன்ஸ்டிங்க்டோட இந்த ஷோ கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. And then thank you so much. Thank you sir. சார் ப்ளீஸ் ஆன் ஸ்டேஜ் சார். அதாவது மேஜிக் ஷோ அப்படின்னு சொல்லி நான் கூப்பிட்டு வந்ததுக்கு அவரால் என்ன பண்ண முடியுமோ அது எல்லாத்தையும் அந்த ஸ்டேஜில் அவர் பண்ணிட்டாரு. எதிரே பார்க்கல. பட் இருந்தாலும் எனிவேஸ் இந்த எப்படி என்ஜாய் பண்ணீங்களா இந்த செஷனை? ஒன்றுமே கேட்கலையா? கொயின்னு கேட்குதா பிரதர்? பார்த்தீங்களா என்ன பண்ணிட்டு போயிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு? எங்க அது உண்மையிலே ரியல் பட்டாசுங்க. உங்களோட இன்ஸ்டிங்க்ட் மாற்றி வச்சிருந்தீங்கன்னா உண்மையிலேயே வெடிச்சிருக்கும் யார் கையிலையாவது. ஏன்னா சில இப்போ தான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். ப்ராக்டிஸ் பண்ணும்போது ட்ரை பண்ணி பார்ப்பேன். என்னென்ன சொல்கிறான் பாருங்க. இதில் வேற ஒரு முதல் படம் பண்ணுறாரு. வாயில் வைங்க வாயில் வெடின்னு சொல்லிட்டு. சரி ஓகே, எனிவேஸ் இந்த வெடி மேஜிக் எப்படி இருந்தது? வெரி குட். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ஸோ ஃபைனலி வி ஆர் ஆன் டு த எண்ட் ஆஃப் தி செஷன். இப்போ வந்து படம் ரிலீஸ் ஆக போகிறது ஜூலை 11th. எல்லாருக்குமே அது ஸ்பெஷல் ஃபிலிம் தான் இல்லை. ஸோ இங்கே இருக்க ஆடியன்ஸுக்கும் என்டையர் தமிழ்நாடு ஆடியன்ஸுக்கும் ஒரு விஷயம் படத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? I'll start from this side. ஓஹோ and then baby is very special to all of us. இது வந்து ஒரு ரொமான்டிக் என்டர்டெய்னர். நிறைய பேர் இந்த படத்தில் நீங்கள் பார்க்க முடியும். ஃபெமிலியர் ஃபேஸஸ் அண்ட் புது முகங்களும். ஸோ ப்ளீஸ் ஜூலை 11 அன்னைக்கு தியேட்டர்ஸில் சந்திப்போம். வாங்க. தேங்க்யூ. ஆன் டு வைபவி. ஹாய். ஓஹோ and then baby வந்து ஒரு படம் where everybody has worked so hard for it and it's come out so well. ஒரு rom-com மாதிரி உங்கள் ஃபேமிலி கூட்டு வந்து பாருங்க ஜூலை 11th in theaters and please support us because நிறையா பேருக்கு இது ஃபர்ஸ்ட் படம் also and I hope it will reach great lengths. Thank you. தமிழ் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அப்படியா? ஓகே ஆன் டு உத்ரா. யா ஜூலை 11 படம் ரிலீஸ் ஆகுது. வந்து பார்க்கலாம். நல்லாவே இருக்கும். கொஞ்ச நாளாக எனக்கு தெரிஞ்சு கோவிட் முடிஞ்சதுலேருந்து எல்லாரும் ஒரு மாதிரி டென்ஷன்லேயே கொஞ்சம் சுற்றிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு என்டர்டெயின்மெண்ட், ஒரு ரிலாக்ஸேஷன் லைட்டாக எல்லாருக்கும் தேவைப்படுது. ஐ திங்க் இந்த படத்தில் அந்த என்டர்டெயின்மெண்ட் இருக்குது. நீங்கள் வந்தீங்கன்னா 2.5 hours நீங்கள் ஜாலியாக உங்கள் ஃபேமிலியோட ஒரு படத்தை பார்த்து வெளில போகும்போது ஒரு ஸ்மைலோட போவீங்க. அது என்னோட ப்ராமிஸ். சார் கடைசியாக இந்த பட்டாசு வெடித்த மாதிரி படம் வெடிக்கணும். நான் நிறைய படங்கள் யங்ஸ்டர்ஸோட ஃபஸ்ட் டைம் டைரக்டர்ஸோட தான் நிறைய படங்கள் சேர்ந்து பண்ணியிருக்கிறேன். ஏன்னா எப்போவுமே அந்த ஃப்ரெஷ் டேலண்ட் கிட்ட ஒரு மேஜிக் ஒன்று இருக்கும். அந்த மேஜிக் கண்டிப்பாக இந்த படத்தில் இந்த எல்லா ஃப்ரெஷ் டேலண்ட்ஸ் நிற்கிறாங்க பார்த்தீங்களா, எல்லாருக்கிட்ட இருக்கும். அண்ட் நாங்கள் ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஒரு புது பசங்க வந்து முயற்சி பண்ணும்போது நீங்கள் எல்லோரும் சப்போர்ட் பண்ணிங்கன்னா இன்னும் நிறைய பேருக்கு ஆஸ் அ ப்ரொடக்ஷன் என்னால் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்க முடியும் ஃப்யூச்சரில். அண்ட் அதுதான் என்னோட கோலும். ஏன்னா எனக்கு வந்து வாய்ப்பு தேடும்போது ஈஸியாக கிடைக்கல. அட்லீஸ்ட் கடவுள் புண்ணியத்தில் இந்த இடத்துல நம்ம நிற்கிறோம், நிறைய பேருக்கு வாய்ப்பு கொடுக்குற இடத்துல நிற்கிறோம் இன்றைக்கி. அதுக்கு நீங்கள் எல்லாருமே தான் காரணம். ஸோ இதே மாதிரி சப்போர்ட் பண்ணுங்கள். என்னோட தம்பியோட படம் ஓஹோ இந்த பேபி ஜூலை 11th ரிலீஸ் ஆகுது. கண்டிப்பாக தேட்டர் போய் பாருங்கள். அண்ட் எல்லாரும் ஃபேமிலிஸ் இருக்கீங்க. ஒரு சூப்பரான மேட்ரு சொல்கிறேன். அடுத்த படம் எனக்கு கட்டா குஸ்தி 2 அதுதான் வந்து. அண்ட் அடுத்த வருஷம் ராட்சசன் 2 நடக்குது கன்ஃபார்ம். ஸோ இது 2 வந்து 100% நடக்குது.
என் ப்ரொடக்ஷனில் நடக்குது. ஸோ ஐம் வெரி ஹாப்பி அபவுட் இட். எஸ். சார் அந்த பட்டாசு வெடிச்சதோ இல்லை, இது எப்படி வெடிச்சது பார்த்தீங்களா? இதுக்கு தான் ஆக்சுவலாக எல்லாரும் வெயிட் பண்ணிருந்தாங்க. ஸோ பிஃபோர் யூ வைண்ட் அப் லெட் அஸ் ஹேவ் ஒன் செல்ஃபி மூமெண்ட். எல்லாருமே ஆக்சுவலாக கீழே இருந்து 3, 2, 1 ஓஹோ அண்ட் தென் பேபி ஃப்ரம் ஜூலை 11 அப்படின்னு சொல்லும்போது எல்லாருமே உங்களுடைய கரகோஷம் கொடுக்கலாம். Three, 2, 1, oh and then baby from July 11th. Woo! Thank you guys. Thank you.